இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். கடலூர் மாவட்டம் குள்ளாஞ்சாவடி அருகே அம்பலவாணன் பேட்டை என்கின்ற பகுதியில் அம்பேத்கர் சிலையின் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம். நள்ளிரவு 12:30 மணி அளவில் அம்பேத்கர் சிலையின் மீது பெட்ரோல் குண்டை 4 இளைஞர்கள் வீசியிருக்கிறார்கள். அது சம்பந்தமாக 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த பெட்ரோல் குண்டு அம்பேத்கர் சிலையின் மீது விழாமல் பக்கத்திலே இருந்த பழைய ஊராட்சி மன்ற அலுவலக கட்டடத்தின் மீது விழுந்திருக்கிறது. அது வெடிச்சத்தத்தை கிளப்பி இருக்கிறது. அம்பேத்கர் சிலையின் மீது வெடிகுண்டு வீசுவது, பெட்ரோல் குண்டு வீசுவது தமிழ்நாட்டிலே கண்டிக்கப்பட வேண்டிய மாபெரும் குற்றம். அந்த குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் 4 பேர். அவர்கள் மீது முறையான விசாரணை நடத்தி அவர்களுக்கு தண்டனை பெற்றுத்தர வேண்டியது காவல்துறையின் பொறுப்பு, கடமை. ஆனால் இதை வைத்து உடனடியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வன்னியரசு ஒரு பெரிய அரசியலை கிளப்பியிருக்கிறார். எந்த ஒருவர் மீதும் குற்றம் சாட்டுகின்ற பொழுது அதை பற்றி நீதிமன்றம் சொல்வது கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். 12:30 மணிக்கு அந்த இளைஞர்கள் பெட்ரோல் குண்டு வீசிய பொழுது தூரத்தில் இருந்து பலர் இருட்டிலே தான் பார்த்திருக்கிறார்கள். ஆனால் இந்த வன்னியரசு என்ன சொல்கிறான்? பாமக அடையாளம் உள்ள பாமக டிஷர்ட் போட்டுக்கொண்டு 4 பேர் அம்பேத்கர் சிலையின் மீது வெடிகுண்டு வீசினார்கள். இவன் பார்க்கவே இல்லை. அது இருட்டான பகுதி. அந்த பகுதியில் நள்ளிரவு 12:30 மணிக்கு அந்த இளைஞர்கள் என்ன அடையாளம் போட்ட டிஷர்ட்டோடு வந்தார்கள் என்றெல்லாம் வன்னியரசு பீதியை கிளப்பி கொண்டிருக்கிறார். அம்பேத்கர் சிலையின் மீது பெட்ரோல் குண்டு வீச வேண்டும் என்று ஒரு வாதத்திற்காக வைத்துக் கொள்வோம். அம்பேத்கர் சிலையின் மீது பெட்ரோல் குண்டு வீச வேண்டும் என்று பாமகவை சேர்ந்த இளைஞர்கள் ஒருவேளை வந்திருந்தால் பாமக டிஷர்ட் அடையாளத்தோடு வருவார்கள். அந்த அடையாளத்தை காட்டாமல், அந்த அடையாளம் இல்லாமல் அல்லவா வருவார்கள். ஆகவே பாமக டிஷர்ட்டோடு இளைஞர்கள் 4 பேர் வந்தார்கள் என்று வன்னியரசு எப்படிப்பட்ட பொய்யை கட்டவிழ்த்து விட்டுக் கொண்டிருக்கிறார். இப்பொழுதுதான் கடலூர் மாவட்டத்தில் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கிறது. இந்த தேர்தலில் கூட வன்னியர்கள் தலித் மோதல் எதுவும் இல்லாமல் அமைதியாக இந்த தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. அமைதியாக இந்த தேர்தல் நடந்து முடிந்ததை பார்த்து வன்னியரசு போன்ற சுயநலவாதிகளுக்கு வன்னியர் தலித் மோதல் எங்கேயாவது நடந்தால் அதை வைத்தே அரசியல் நடத்தி அரசியல் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த வன்னியரசு, திருமாவளவன் போன்ற பிழைப்புவாதிகளுக்கு இப்பொழுது இது ஒரு சாக்காக போய்விட்டது. இதை ஒரு காரணமாக வைத்து இன்னொரு 2 மாதங்களுக்கு இதையே உருட்டி கொண்டிருப்பார்கள். இன்னும் சொல்ல போனால் அம்பேத்கருக்கு வன்னியரசை விட, திருமாவளவனை விட, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை விட அதிகம் மரியாதை கொடுப்பது தமிழ்நாட்டிலே யார் என்று கேட்டால் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் தான். அம்பேத்கருக்கு 7 சிலைகளை அரியலூர் மாவட்டத்தில் ஒரே நாளில் நிறுவி அந்த சிலையை திறந்தது பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னியர் சங்கத்தின் தலைவர் காடுவெட்டி குரு அவர்களும் தமிழின போராளி டாக்டர் ஐயா அவர்களும். இப்படி எந்த மாவட்டத்திலும் 7 சிலைகளை அல்ல, ஒரு 5 சிலைகளை கூட ஒரே நாளில் திறந்த வரலாறு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கோ திருமாவளவனுக்கோ இந்த வன்னியரசுக்கோ கிடையாது. ஆனால் இவர்கள் பிரச்சனை என்று வந்தவுடன் வன்னியர்கள் மீது பழியை போட்டு வன்னியர் தலித் மோதலை உருவாக்க வேண்டும். தொடர்ந்து ஒடுக்கப்பட்ட சமூகமான வன்னியர் தலித் சமூகம் கடலூர் மாவட்டம் மட்டுமல்ல, தமிழ்நாடு எங்கும் எப்பொழுதும் பிளவுபட்டு கொண்டே இருக்க வேண்டும். இவர்கள் அடித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இவர்கள் சண்டை போட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். இவர்கள் கலவரத்தில் ஈடுபட்டு கொண்டே இருக்க வேண்டும். இப்படி நடந்து கொண்டே இருந்தால்தான் தமிழ்நாட்டிலே திராவிட கட்சிகளுடைய வசந்த வாழ்விற்கு பங்கம் வராது. அப்படி நடந்தால்தான் தமிழ்நாட்டில் தொடர்ந்து இந்த திராவிட கட்சிகள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்க முடியும். ஒடுக்கப்பட்ட சமூகமான வன்னியரும் தலித்தும் ஒன்றாக திரண்டு அரசியல் அதிகாரத்தை நோக்கி பயணம் செய்துவிட்டால், அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றிவிட்டால் தமிழ்நாட்டிலே திராவிட கட்சிகள் செல்லா காசாகிவிடும். ஆகவே இந்த திராவிட கட்சிகளுக்கு சொம்பு தூக்குகின்ற வேலையை, இந்த திராவிட கட்சிகளுக்கு ஜால்ரா அடிக்கின்ற வேலையை, திராவிட கட்சிகளுக்கு கருங்காலி வேலை பார்க்கக்கூடிய வேலையை வன்னியரசு கணக்கச்சிதமாக செய்வதற்காகத்தான் இன்றைக்கு அந்த அம்பலவாணன் பேட்டையில் அம்பேத்கர் சிலையின் மீது பெட்ரோல் குண்டு வீசியதை அப்படியே வன்னியர் சமூகத்தின் மீதும் பாட்டாளி மக்கள் கட்சியின் மீதும் அந்த பழியை போட்டு அதன் மூலம் அரசியல் நடத்துவதற்கு தீர்மானித்திருக்கிறார்கள்.
அதன் மூலம் அரசியலை நடத்தி கடலூர் மாவட்டத்தை மீண்டும் கலவர பூமியாக்கி வள்ளலார் பெருவழியை திமுக அரசு அபகரிப்பதை பாதுகாக்கலாம். திமுகவை பாதுகாக்கலாம். திமுக கொண்டு வந்த அந்த அயோக்கியமான திட்டத்தை பாதுகாக்கலாம். அடுத்து நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்திற்கு நிலத்தை கையகப்படுத்துகின்ற வேலையை திமுக அரசு செய்கின்ற பொழுது ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் பிளவுபட்டு கிடந்தால் விவசாயிகளுடைய விளைநிலங்களை, குறிப்பாக வன்னியருடைய விளைநிலங்களை கையகப்படுத்தி நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்திற்கு கொடுக்கலாம். வட தமிழ்நாட்டிலே வன்னியர் தலித் மோதல் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தால் திருவண்ணாமலை மேல்மா சிப்காட் நிலத்தை அந்நிய நாட்டு பன்னாட்டு முதலாளிகளுக்கு திமுக அரசு தாரை வார்க்கலாம். ஆகவே இந்த ஒடுக்கப்பட்ட சமூகம் பிளவுபட்டு கொண்டே இருக்க வேண்டும். இவர்கள் பிளவு எப்பொழுதும் முடிவுக்கு வந்துவிடக் கூடாது. அந்த பிளவு மாதிரி ஒற்றுமை வந்துவிடக் கூடாது. அதற்காக ஜால்ரா தட்டுகின்ற, கூஜா தூக்குகின்ற, கருங்காலி வேலை பார்க்கின்ற இந்த வன்னிய அரசு, கருங்காலி வேலையை பழுதில்லாமல் பார்க்கின்ற இந்த வன்னிய அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டு வன்னியர் சமூகத்தின் மீது, பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது பழி போட துடித்துக் கொண்டிருக்கிறார். அதனால்தான் இப்படி பீதியை கிளப்புகின்ற வகையில் பாமக அடையாளம் உள்ள டி ஷர்ட்டை போட்டுக் கொண்டு வந்து அம்பேத்கர் சிலையின் மீது கல்லெறிந்தார்கள் என்று சொல்லியதோடு நிற்காமல் கடைசியில் ட்விட்டர் பக்கத்தில் இந்த வன்னியரசு என்ன சொல்கிறார்? இதுதான் அன்புமணியை காட்டும் மாற்றம், முன்னேற்றமா? எந்த இடத்திலும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி அவர்கள் வன்முறையில் ஈடுபடுங்கள், கல்லெறியுங்கள், பெட்ரோல் கொண்டு வீசுங்கள் என்று பேசவில்லை. மாறாக பேசியது திருமாவளவன். சரக்கு இருக்கிறது, மிடுக்கு இருக்கிறது என்று அந்த ஒடுக்கப்பட்ட சமூக இளைஞர்களை வன்முறை பாதைக்கு அழைத்து சென்றது திருமாவளவன். நீ விடுதலை சிறுத்தை என்றால் உன் மீது 10 வழக்குகள் இருக்க வேண்டும், அதில் 2 கொலை வழக்குகள் இருக்க வேண்டும் என்று பகிரங்கமாக வன்முறையை தூண்டிவிட்டு ஒரு சமூகத்தையே வன்முறை பாதைக்கு அழைத்து சென்று ஒரு சமூக இளைஞர்களுக்கே தவறான வழிகாட்டிய திருமாவளவன் அவரை தலைவராக வைத்துக் கொண்டு நீங்கள் படியுங்கள், குடிக்காதீர்கள், குடியை நிறுத்துங்கள், குடிக்காதீர்கள், படியுங்கள், மாணவ மாணவிகள் படித்து முன்னேறுங்கள், நல்ல வேலை வாய்ப்பை தேடிக்கொள்ளுங்கள், சமூக பொருளாதார முன்னேற்றத்தை நோக்கி பயணம் செய்யுங்கள், உங்களுடைய எதிர்காலத்தை நல்வழியில் அமைத்துக் கொள்ளுங்கள் என்று பேசுகின்ற அன்புமணி ராமதாஸ் சொல்வது மாற்றம் முன்னேற்றம் இல்லாமல் வேறு என்ன? வன்முறையை தூண்டுகின்ற அயோக்கியத்தனத்தை செய்வதுதான் மாற்றம் முன்னேற்றமா? தான் சார்ந்த சமூக இளைஞர்களை படிக்க சொல்வதும், அவர்களை முன்னேற சொல்வதும், அதற்காக போராட சொல்வதும், அதற்கான போர்க்குணங்களை வளர்த்துக் கொள்ள சொல்வதும் எப்படி தவறாகிவிட முடியும்? யாரோ ஒரு 4 இளைஞர்கள் அம்பேத்கர் சிலையின் மீது பெட்ரோல் குண்டு வீசிவிட்டால் ஒரு சமூகமே தவறாகி விடுமா? இன்னும் அந்த இளைஞர்கள் யார் என்று கூட முழுவதும் விசாரணை நடைபெறவில்லை. முழுவதும் விசாரணை நடப்பதற்கு முன்பே வன்னியர்கள் மீது பழியை போடுவதற்கு வன்னிய அரசு போன்ற அயோக்கிய பேர்வழிகள் முனைந்திருப்பதுதான் கடைந்தெடுத்த அரசியல் வேசித்தனம் என கூறி இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.